மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து 40க்கு 40 நம்முடைய அணி, இந்தியா அணி வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும். அவர்கள் இங்கே வந்து வாலாட்டலாம் என்று நினைக்கிறார்கள். அதே போல அகில இந்தியாவிலும் இந்த நாசிச கூட்டம், பாசிச கூட்டம், இந்த எதேச்சாதிகார கூட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் போர் நடத்த வேண்டியுள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறினார். இந்த நாடு எவ்வளவு ஆபத்தான நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எனவே இன்றைக்கு இந்தியாவிலே ஜனநாயகத்தை மீட்கிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை இந்தியாவிலே நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட போர் பிரகடனத்துக்கு தலைமையேற்கிற முறையிலேதான் இந்தியா கூட்டணி என்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு விட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவில் ஜனநாயக மாண்புகள் சிதறிக்க அடிக்கப்பட்டுள்ளன என்று ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். ஜனநாயக மாண்புகளை கொண்ட இந்தியாவாக, சமதர்மத்தை போதிக்கக்கூடிய இந்தியாவாக, மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்கக்கூடிய இந்தியாவாக அந்த இந்தியாவை அம்பேத்கர் அவர்கள் கனவு கொண்டார்கள். ஆனால் இந்த மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியிலே இந்தியாவிலே ஜனநாயக மாண்புகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டு அது மழுங்கிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.